தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் ஆமென் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமா, நல்ல கவனிங்க. சில நேரங்கள்ல சில ஆகாரங்கள் பாபிலோனிய ஆவியினால நிரப்பப்பட்ட ஆகாரமா இருக்கும். இதைதான் நீதிமொழிகள்ல நீங்க வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த பகுதியை வாசிக்கும் போது நீங்க இப்படிப்பட்ட ஆகாரத்தை புசிக்காதே, வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவன் எப்படியோ அவனுடைய ஆகாரமும் அப்படியே இருக்கும், நீ புசிப்ப திரும்ப வாந்தி பண்ணி போடுவாய் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வன்கண்ணனுடைய ஆகாரத்தை நீங்க புசிக்கும் போது அந்த ஆவி உனக்குள்ள வந்துடும். அப்ப இந்த இடத்துல தானியேல் சொல்றான் பாருங்க, அது நல்ல ஆகாரமா இருந்தா அவன் ஏன் அங்க சொல்றான் பாருங்க, இந்த ஆகாரத்தினால நான் தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றானா? அப்ப அந்த ஆகாரத்துல என்ன இருந்தது? அருவருப்பான காரியம் ஏதோ இருக்கு, அசுத்தமான காரியம் இருக்கு, தேவ பிள்ளைகள் புசிக்க தகாத காரியங்கள் இருக்கு. அந்த காரியம் தனக்குள்ள வந்து தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தீட்டுப்படக்கூடாது, நான் கர்த்தருக்கு துரோகியை மாறக்கூடாது என்பதுல தானியேல் கவனமா இருந்தான். இதுல என்ன இருந்தது அப்படின்னா, அங்க திராட்சை ரசம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அங்க பாபிலோனுடைய ஆகாரத்துல என்ன இருக்குன்னு, சாராயம் இருக்கும், குடிப்பழக்கம் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கெடுக்கும், பரிசுத்தத்தை கெடுக்கும், அவன் ரட்சிப்பை கெடுக்கும், அவன் குடும்ப சமாதானத்தை கெடுக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல சந்தோஷம் இருக்கா பாருங்க, சமாதானம் இருக்கா பாருங்க? இல்லவே இல்லை. அடிக்கிறது, பொண்டாட்டியை அடிக்கிறது, பிள்ளைகளை அடிக்கிறது, வருமானம் இழந்து போறது, பேரு கெட்டு போறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த குடும்பம் ஐயோ அப்படின்ற சொல்ற அளவுக்கு சூழ்நிலையே இந்த குடி பழக்கம் மாத்திரும். அப்போ இங்க தானியேல் என்ன சொல்றான்? இது பரிசுத்தவானாகிய எனக்குரிய காரியம் அல்ல. இந்த குடிப்பழக்கத்துக்கு, இந்த அசுத்தமான பழக்க வழக்கத்துக்கு, இந்த பாபிலோனிய பழக்கத்துக்கு நான் என்னை உட்பட மாட்டேன் என்று சொல்லி அதுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நாம, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் வேண்டான்னு சொல்ற ஒரு காரியம் இந்த உலகத்திலிருந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டா, அது நம்மளுடைய நண்பர்கள் மூலமாக, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக அது வறுமையே. ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? அது இடம் கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கை அதோ கதி தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு பாபிலோனுடைய காரியம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, குடி, அசுத்தமான ஆகாரம், அருவருப்பான ஆகாரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசிக்காதேன்னு சொல்றாரு. வன்கண்ணா உன் மேல இருக்கான், உன் வளர்ச்சியே பிடிக்கல, அவன் வீட்டுக்கு உன்னை விருந்துக்கு கூப்பிட்டானா அவன் சாப்பிடாதுன்னு சொல்றாரு. தட்டு, அது வேண்டாம் சொல்லு, வேண்டாம் சொல்லிடணும், அந்த சாப்பாடு வேணாம்னு சொல்லிடணும். ஏன்னா அவனோட ஆவி அந்த சாப்பாடுல இருக்கு. நீ அதை சாப்பிட்டனா அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துருவே, நீ சாப்பிட்டு வீட்டுக்கு கூட வரமாட்ட, வாந்தி எடுத்துருவே, அந்த இடத்துலயே உன்னுடைய காரியங்கள் மாறிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க.